1,00,000 மூட்டைகள்லாம் இல்லை. அதாவது எப்படின்னா டிபிசி சென்டர், டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் சீசனுக்கு ஆரம்பிப்போம். 10 நாள் இருக்கும், 20 நாள் இருக்கும், 30 நாள் இருக்கும். சீசன் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அதுக்கு உண்டான ஒரு ஷெட்டு போட்டு கொடுப்போம், இல்லை நேரம் தார்பாய் கொடுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரொக்யூர் பண்ணும்போது தார்பாய் கொடுத்துருக்கோம். அது அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் பண்ணாமட்டாங்க போட்டுருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கோம், ரிப்போர்ட் இருக்கு, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி வராத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, ஒவ்வொரு சர்வீஸையும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும், ஒவ்வொரு ஆக்ஷனையும் மக்கள் ஓரியன்டாக, மக்கள் தேவைகளுக்காக, மக்கள் சர்வீஸாக பண்றோம். எதிர்கட்சிகள் வந்து இப்போ அதிமுக பெரும்பாலான மாற்று கட்சியில இருந்து நிறைய பேர் வராங்க. இப்ப அந்த வருகையினால இப்ப ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எதனா பாதிப்பு ஏற்படுமா? கட்சியில வந்து அது ஒரு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மாற்று கட்சியில் இணையும் போது எங்க பொதுச்செயலாளர் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லா புது உறுப்பினர்களும், புதுசாக வர எல்லாருமே இருக்கிற பழைய மெம்பர்ஸ் கூட எங்களோட மற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட இணைந்து பணியாற்றுறதுக்கு வேண்டும். யாருக்கும் எந்த விஷயம் பாதிப்பு இல்லாத அளவுக்கு தேவையான நடவடிக்கை. அதாவது ஒவ்வொருத்தரும் கருத்துக்களை சொல்லுவாங்க. நம்ம அரசியல் கருத்துக்களையும் தாண்டி எங்க முதலமைச்சர் சொல்ற வார்த்தைகள் மக்களுக்கு தேவையான சர்வீஸ் ஓரியன்டா செய்யுங்க, அதுல கவனம் செலுத்துங்க, அதுல உங்களோட நோக்கங்கள் கொண்டு போகும் சொல்லுவாரு. நம்ம அந்த பணிகள்ல சிறப்பாகவும் நிதானமாகவும் செஞ்சிருக்கோம். அசம்பிளி வரும்போது அறிவிப்புகள் நிறைய இருக்கும், திட்டங்கள் நிறைய இருக்கும். முயற்சி கொடுத்துருக்க மாதிரி வெற்றி திட்டங்கள் நிறைய இருக்கு, கண்டிப்பா வரும்.